வணக்கம். திமுக பெண் அமைச்சரை எதிர்த்து காளியம்மாள் போட்டியிடுகின்றார். திமுக பெண் அமைச்சரை எதிர்த்து காளியம்மாள் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாள் இவர் சமூக ஆர்வலர். தற்பொழுது கடற்கரை பகுதிகளில் மீனவ மக்களை சந்தித்து மீனவ அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறார். மீனவ சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் ஒரு கட்சியில் இணையப் போவதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணையப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. காளியம்மாள் அதிமுகவில் இணையப் போவதாக வந்த செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி காளியம்மாள் இந்த முடிவை எடுத்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் கடற்கரை பகுதியான தூத்துக்குடியில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி தொகுதி அமைச்சர் கீதா ஜீவன் அவருடைய தொகுதி. அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து காளியம்மாள் களமிறங்குகிறார். தூத்துக்குடி தொகுதியில் கடற்கரை பகுதிகள் உள்ளன. அங்கு மீனவர் வாக்குகள் அதிகம் உள்ளன. ஆகவே காளியம்மாளை களமிறக்குகிறது அதிமுக. அதிமுக வேட்பாளராக காளியம்மாள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. திமுக பெண் அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து காளியம்மாள் போட்டியிடுகின்றார். போட்டி கடுமையாக எதிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.